பல வருஷமா ஒரு பெரிய அரண்மனையில பாதாளத்துல 7 கதவுகளுக்கு பின்னாடி ரகசியமா அடைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த 4 விஷக்கண்ணிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு திகிலான சீரியலை பத்தி தான். இந்த சீரியலோட பேரை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ராஜவம்சம் கொடிய விஷம் கொண்ட இந்த விஷக்கண்ணிகளுக்கும் பல வருஷமாவே பகை இருந்துகிட்டு வருது. இந்த விஷக்கண்ணிகள் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் இவங்க உடம்பு முழுக்க கொடிய விஷம் நிறைஞ்சிருக்கும். அதை வச்சு பல மனிதர்களை இவங்க அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அந்த ராஜா அரண்மனை ஜோசியர் தன்னுடைய சக்தியால அந்த விஷக்கண்ணிகளை எல்லாத்தையுமே ஒரு பாதாள சிறையில அடைச்சு வச்சிருந்தாரு. அந்த அரண்மனைக்கு கீழே உள்ள 7 கதவுகளை பூட்டி அதுல அடைச்சு வச்சுட்டாரு. கதையோட ஆரம்பத்துல இந்த பொண்ணு பாலைவனத்துல யாரோ ஒரு மர்மமா புதைக்கிறதா பாக்குறா. அங்க அவ போனதும் அந்த பெட்டியை தோண்டி பாக்குறா. ஆனா திடீர்னு அதிர்ச்சியில தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. ஆமாங்க, அது அவளுக்கு வந்த கனவு. அவ பதறி போய் தன்னோட அப்பா கிட்ட தொடர்ந்து இப்படி ஒரு கனவு வரதை பத்தி சொல்றா. இதை கேட்டு அவங்க அப்பாவோட முகம் டக்குன்னு மாறுது. இதே சமயத்துல அரண்மனையில இருக்கிற ராஜகுரு அந்த போறாரு. அந்த 7வது கதவு திறக்கும் போது அங்க 3 சகோதரிகள் கையில விலங்கோட ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை தந்திரமா இந்த அரண்மனைக்குள்ள அடைச்சிட்டல, ஆனா என்னுடைய அக்கா திரும்பி வந்ததும் இந்த அரண்மனையை சர்வ நாசமாக்குவான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த 4 விஷக்கண்ணிகளுக்கும் வெவ்வேறு சக்திகள் இருக்கு. இந்த விஷக்கண்ணிக்கும் நம்மளுடைய ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1000 லைக்ஸ் மேல கொடுங்க. இதோட அடுத்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். தேங்க்யூ.